தாதான்னு கூட்ட இவரு அண்ணனும் கூட்டவரே தாதான்னு கூப்பிட்டாரு. அதான் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாகுது. ஓகேண்ணா ஓகேண்ணா இது ஒளிங்க வரணுங்க பண்ணேன் வெள்ளை கருப்பு காமிக்க முடியுமா? கருப்பு கருப்பு காட்டலாம், கருப்பு காட்டலாம் எப்போ போனலாம் எவ்வளோனா காட்டல கருப்பு. ஓகேண்ணா பொண்ணா 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 முதல்ல கொடுத்து வியாபாரத்துக்கு முதல் பாத்து சொன்னேன். அதான் ஒண்ணு கூட சொல்ல பாரு பாரு அதாவது கொண்டு வந்துறாரு அவரு. கொள்ளத்தான் பார்த்தேன் நான், கொடலத்து தான் பார்த்தேன் நான். கரெக்டாக தூக்கி செல்வரில் அதுலேருந்து போடுங்க இதாக வரும். நான் கொடல இது ஒரு நிமிஷம் அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுவேன். இதுதான் சார் நம்ம இதுலேருந்தே வீடியோ போட்டுருந்தேன். சார் நான் பார்த்து ரத்த அடிக்க போதுண்ணா பொறுமையா ரத்த அடிக்க போதுதான். ரத்தம் இதுல எடுத்தாச்சு. கட்டையை வலிச்சுட்டு அடிக்கிறது. ஆமா எல்லாம் எடுத்துட்டு அதுக்காக தான் ரத்தம் அடிக்க போகுதுன்னு தான் இதெல்லாம் எடுத்துடுறான். கட்டையை வலிச்சுட்டு என்ன இது என்னத்து இருக்காது? சம்மந்து இருக்கியா? என்னத்து இருக்காது? கருப்பு இருக்கியா? இது என்னடா இது என்னடா தொல்லை? எனக்கு புரியவே இல்லை. டைம் ஓடுதாண்ணா? டச் பண்ண ஓடுதாண்ணா? நல்லதுதாண்ணா, பார்க்க முடியல. அதான் ரெண்டு பேருக்கு தேவை பிடிச்சிட்டேன். அது பாய் தான் பாய். நீங்கள் பெருசாக போகலாமா? அந்த சைஸாக போகலாமா? ரொம்ப வயசு சொல்லிட்டே சாப்பிடுவோம். அது எனக்கு அப்படிதான் சொல்லியிருப்போம். அதான் நம்ம முன்னாடி சொல்லிட்டு கை காட்டிக்கா காட்டினா அவர்லாம் சின்ன அப்போ எங்கள் அம்மா மீனை போய் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னப்பா நீ போட்டு எங்கள் அம்மா நானே சொல்லிட்டேன். அவங்க சொல்லுங்க மம்மி சொல்லல அங்கே யார் எந்த போயிருக்கிறா அந்த மாதிரி இது மீன் நான் ஃபோன் பண்ணுறேன் போனாங்களா? அவர் போய் எங்கள் அம்மா நான் நீங்க போமான்ட்டேன். போனாங்க தான் சொல்கிறேன். நான் சிவனும் நின்றுருந்தேன். அவரும் விட்டாரு. அப்படியே பச்சை வாப்பா இது பண்ண வாப்பாங்களாம். வீடு அங்கே பசங்க நின்று இல்லை நான் தான் விட்டுன்றேன். என்கிட்ட வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்தாங்களா? அண்ணா இப்போ தான் சொன்னாங்கம்மா படம் அடிக்கிறாங்க. இன்னும் போய் சொல்கிறேன் இன்னும் சொல்கிறேன். யார்கிட்ட வண்டி விட்டா? நான் தானே வண்டி ஓட்டினேன். ஒரு பையன் திரும்ப என் வண்டியில் விட்டானா? இந்தியாவில் திரும்பி விட்டான் வண்டியை. அது அவனா சொல்லுவான். அவங்க ஓனர்கிட்ட போயிட்டு அவன் சிவன் இருந்தால் நான் திரும்பி வண்டி விட்டானா? போயிட்டு அதில் மாற்றி கொடுத்துருப்பா சொன்னாங்க. அம்மா மாற்றி கொடுத்துருவாங்க. ஃபோன் பண்ணால் 1000 ரூபா முடியாது. நீங்கள் வந்து நம்ம வந்து போட்டு கொடுத்துருங்க 1000 ரூபாவா. அது ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக்கர் தெரிய மாட்டான். அது வந்து ஸ்டிக்கர் வந்து
பச்சை தண்ணிட்ட போட்டி சொல்லிட்டு ஆர்டர் எங்களுக்கு ஸ்டிக்கர் வராதுன்ட்டான் தெரியுமா, ஸ்டிக்கர் வராதுன்ட்டான், டூமராக மாற்றணும் ஸ்டிக்கருக்காக. எனக்கு ஸ்டிக்கர் அதெல்லாம் இதுவாக இருக்கு. நீங்கள் எங்கள் வேறு எங்கன்னா இருந்தால் அதுதான் மாற்றுவாங்கப்பா. இது கவலைக்கு ஸ்டிக்கர் வேண்டாப்பா. வச்சுக்கலாம் அம்மாவில் வந்துட்டு 2 துண்டு ஆயிடுச்சுன்னு நினச்சேன். நான் இதை ஸ்பீடாக போயிட்டேன். 40 போன்டா இல்லைண்ணா, ரொம்ப ஸ்பீடாக 40 போன்டா. அவர் வந்து வந்துச்சான், அவர் கம்மியாக வந்துச்சான் சொல்லி மாடு மாரி அந்த வண்டி கம்மியாக வந்துச்சுமா. கம்மிட்டு காலே போச்சுடா என்ன போச்சு காலை அவங்க அம்மா கேட்குறாங்க. நான் நம்பல்தா நான் தூக்கி காட்டினாண்ணா, அப்படியே காட்டினா அப்படியே கருப்பு காட்ட முடியுதா? கருப்பு காட்ட முடியுதா? போடு 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 போடணும் போடணும் போடணும். ஃபோன் பண்ணி பேசுகிறாப்பா. ஃபோன் பண்ணுறது பார்த்துட்டு இல்லை நம்ம வச்சு அப்புறம் ஃபோன் பண்ணோம். திரும்ப வச்சு நம்ம 4 வேலை பண்ணேன் 5 மணி சீக்கிரம் காலை வச்சுக்கோங்க. ஓட்டம் போன முருகிட்டு போன்னு போகிறேன். கௌரவம் பார்த்தியா நம்ம ஓட்டு நம்ம வேலையில் வந்து நம்ம ஒன்றே வரோம். வீட்டுக்கு வெளியே போட்டு வரோம். என்ன பண்ணுறது? தப்பு தானேண்ணா? ஆமாம் ஆமாம் ஆமாம், இல்லை என் வேலையை போய் நான் பார்த்துருந்தேன். அமைதியாக இருந்தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. சொல்லி வைக்கணும் வரோம். நாம் எதுவும் கொடுக்கறது இல்லை. அம்மா நான் கொடுக்கல எதுவும் சொல்லியுமே. அவன் தான் கொடுக்குறேன். ஆனால் அப்போ தான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தோணுது. காலையில் எங்கே போனேன்? அது பேர் நிறைய தெரியும். அது சார் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியும். 2 கண்ணாடி 2 மிரரு ஒரு பாட்டிலு. அதான் இதெல்லாம் தானே யூஸ் ஆச்சு. சொந்தக்காரு அவனுக்கு போலியா ஃபஸ்ட்டு, அதனால இவனுக்கு எங்கடா போதுன்னு சொல்லிட்டு 5 ரூபா வருஷம் வச்சுட்டு காசு வருஷம் அவனுக்கு பெரியனுக்கு போகலையா, அவன் இவனுக்கு போனவான்னு அவனுக்கு ஏதாவது முறிக்கினாங்கன்னா எனக்கு வரல. எப்படி இருந்தாலும் அண்ணன் தம்பிக்குள்ள ஈர்ப்பு இருந்ததில்ல, எப்பயுமே இருந்தது. எப்பவுமே இந்த மீன் எடுக்க மாட்டியாடா? வீடியோஸ் ஞாபகம் அது இது போடவே இல்லை.